தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு டெல்லியில் அமைதி திரும்புகிறது. கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் 630 பேர் கைது. வடகிழக்கு டெல்லியில் வன்முறை பாதித்த பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் ஆய்வு. கலவரத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிதாக நியமிக்கப்பட்ட காவல் ஆணையர் ஸ்ரீவஸ்தவா எச்சரிக்கை. சிஏஏவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் திசை திருப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் பேரணி. 3வது நாளாக தொடர்கிறது கேன் குடிநீர் சுத்திகரிப்பாளர்கள் வேலைநிறுத்தம். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் காப்பியடிப்பதை தடுக்க கடும் நடவடிக்கை. புதிய தண்டனை விவரங்களை வெளியிட்டு தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை. வரும் கோடையில் நாடெங்கும் வெயிலின் அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் தேவைக்கேற்ப மின் உற்பத்தி உள்ளதால் கோடைக்கால மின்வெட்டு இருக்காது என அமைச்சர் தங்கமணி உறுதி. டெல்லியில் வன்முறைக்கு பிறகு இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்புகிறது. இதுவரை 42 பேர் அங்கு உயிரிழந்திருக்கும் நிலையில் துணைநிலை ஆளுநர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். டெல்லியில் வன்முறையால் வடகிழக்கு பகுதி உருக்குலைந்து காணப்படுகிறது. வன்முறைக்கு இதுவரை 42 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 200 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லி வன்முறை தொடர்பாக இதுவரை 123 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 630க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. வன்முறையில் தீக்கிரையாகி உருக்குலைந்து கிடக்கும் வாகனங்கள், வீடுகள், கடைகளை அடித்து நொறுக்கியதில் சேதமான பொருட்கள் சாலைகளில் குவிந்துள்ளன. அதனை அப்புறப்படுத்தும் பணிகள் 2வது நாளாக நடைபெற்றன. மக்கள் மனதில் அச்சத்தை போக்கி இயல்பு நிலைக்கு கொண்டுவர உள்துறை அமைச்சக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் நாள்தோறும் ஆய்வு செய்து வருகின்றனர். வன்முறையால் சேதமான பகுதிகளை துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் நேரில் ஆய்வு நடத்தினார். ஒவ்வொரு இடமாக சென்று அவர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேசியதோடு சேத விவரங்களை கேட்டறிந்தார். டெல்லியில் இயல்பு நிலை மிக வேகமாக திரும்பி வருவதாக அம்மாநில காவல் ஆணையராக பொறுப்பேற்க உள்ள ஸ்ரீவத்சவா தெரிவித்திருக்கிறார். The situation is normalizing very fast. In the last 60 hours, we haven't noticed any major incident. So on the basis of that, I can say that the situation is normalizing very fast. And during the last 2-3 days, we have gone for massive outreach programs. We have met the community leaders, we have met the normal civilians. They are interested that the normalcy be restored as early as possible. They want to get back to, the children want to get back to school. இதனிடையே வன்முறை பாதித்த இடங்களில் தேசிய பெண்கள் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் தலைவர் ரேகா சர்மா தலைமையிலான அதிகாரிகள் வன்முறையின் போது பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். வடகிழக்கு டெல்லியில் வன்முறை வெறியாட்டம் நிகழ்ந்த இடத்தில் இன்னமும் கடைகள் திறக்கப்படவில்லை. குடிநீர் இணைப்புகள், மின்கம்பங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதால் மின்சாரமின்றி சிரமம் அடைந்துள்ளனர். இப்பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அதே நேரத்தில் ஒரு சில நகர்ப்பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டும் பேருந்து சேவையும் தொடங்கியிருந்ததை காண முடிந்தது. ஆனால் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. டெல்லி வன்முறை தொடர்பாக இதுவரை 123 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 630 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில காவல்துறை செய்தி தொடர்பாளர் ரந்த்வா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியது தொடர்பாக 25 வழக்குகள் தனியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.
வன்முறை தொடர்பாக 630 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக 47 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய குடியுரிமை சட்டத்திருத்தத்தால் எந்த இஸ்லாமியரும் குடியுரிமையை இழக்க மாட்டார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் பாரதிய ஜனதா சார்பில் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குடியுரிமை சட்டத்திருத்தத்தால் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் குடியுரிமையை இழப்பார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சட்டத்தை எதிர்த்து கலவரத்தில் ஈடுபடும் வகையில் மக்களை எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுவதாகவும் விமர்சித்தார். இஸ்லாமியரோ அல்லது மற்ற சிறுபான்மையினரோ இந்த சட்டத்தால் குடியுரிமையை இழக்க மாட்டார்கள் என்றும் குடியுரிமை வழங்கவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். வடகிழக்கு டெல்லியில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உண்மையை ஆராய காங்கிரஸ் சார்பில் 5 பேர் கொண்ட குழுவை அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி நியமித்துள்ளார். முகுல் வாஸ்னிக், தாரிக் அன்வர், சுஷ்மிதா தேவ், சக்தி சிங் கோஹில் மற்றும் குமாரி செல்ஜா ஆகியோர் அடங்கிய இக்குழுவினர் நேரில் சென்று நிலைமையை ஆராய்ந்து விரிவான அறிக்கையை சோனியா காந்தியிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு டெல்லியில் அமைதியை ஏற்படுத்தவும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரியும் காங்கிரஸ் அல்லாத எதிர்க்கட்சியினர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். திமுக, தேசியவாத காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தலைநகரின் நிலவரம் குறித்து விவாதிக்கவும் குடியரசுத் தலைவரிடம் நேரம் கேட்டிருக்கின்றனர். வன்முறையால் வீடுகளை இழந்தவர்கள் தங்க தற்காலிக நிவாரண முகாம்களை அமைத்துக் கொடுத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வன்முறையால் மன அழுத்தத்திற்கு ஆளான மக்களை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அவர்களுக்கு கவுன்சிலிங் தருவதற்கான மையங்களை திறக்கவும் குடியரசுத் தலைவர் உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். முன்னதாக காங்கிரஸ் தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து தலைநகரில் அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். வடகிழக்கு டெல்லியை உருக்குலைத்த கலவரத்தின் போது கற்களையும் கவன்களையும் பயன்படுத்தி கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உருக்குலைந்து கிடக்கும் வடகிழக்கு டெல்லி வன்முறையாளர்கள் கையில் ஏந்திய ஆயுதம் கற்களும் கவன்களும் என்பதற்கு சாட்சியாக பல காட்சிகளை அங்கு காண முடிகிறது. கிழக்கு டெல்லியில் உள்ள கர்தாம்பூரியில் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட செங்கற் துண்டுகளை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பஜன்புரா, யமுனா விஹார், ஜாஃபராபாத், கஜூரிகாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்த வாகனங்களில் கற்களை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கர்தாம்பூரியில் இருந்து மட்டும் 2000 கிலோ உடைந்த செங்கற்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. போராட்டம் நடைபெற்ற இடங்களில் கற்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசுவதற்காக நிரந்தர அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது தற்போது தெரிய வந்தது. வடகிழக்கு டெல்லியில் உள்ள முஸ்தாபாபாத் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் கற்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசுவதற்காக கவன் போன்ற நிரந்தர அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது காவல்துறை ஆய்வின் போது தெரிய வந்துள்ளது. இந்த கவன் மூலம் சிவ் விஹார் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் உள்ளிட்ட வாகனங்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சேதப்படுத்தப்பட்டுள்ளன. கடைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கொடூர போருக்கு பிறகான காட்சிகள் எப்படி இருக்குமோ அதனை கண்முன் நிறுத்துகின்றன இந்த கற்களும் கவன்களும். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டத்தில் இதுவரை 69 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது.
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்திலிருந்து மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளாகும் இந்து, கிறித்தவர், பௌத்தர், சீக்கியர், ஜைனர், பார்சி ஆகியோருக்கு அடைக்கலம் அளிக்கும் வகையில் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மத்திய அரசு கொண்டு வந்தது. இச்சட்டம் கொண்டு வந்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் அதற்கான விதிமுறைகளை இதுவரை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை. இந்நிலையில் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து டிசம்பர் 15ஆம் தேதி முதல் சுமார் 2 மாதங்களுக்கும் மேலாக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்களில் டெல்லியில் 42 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 19 பேரும், அசாமில் 6 பேரும், கர்நாடகாவில் 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேரணி நடைபெற்றது. குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் திசை திருப்பப்படுவதாக கூறி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பாஜகவினர் பேரணி நடத்தினர். சென்னையில் பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் தலைமையில் பாரதிய ஜனதாவினர் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியின் போது சிஏஏவுக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காரணம், ஜனநாயக ரீதியாகத்தான் இந்த சிஏஏ அமலுக்கு வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரவையிலும் தீர விசாரித்து அதன் பிறகு வாக்கெடுப்பு நடத்தித்தானே அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிஏஏ சட்டத்தையே அமல்படுத்த முடியாது என்று சொல்வதற்கு இந்தியாவில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. சட்டமாகிவிட்ட விஷயம் அது. சிவகங்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தலைமையில் பேரணி நடைபெற்றது. வன்முறையை கையில் எடுக்கும் வரை சுமார். வன்முறையை கையில் எடுத்ததுக்கு என்ன காரணம்? திரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கும் பொழுது உலகத்தில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னு சதி செய்தார்கள். ஆனால் அந்த சதியை அமெரிக்க அதிபர் சரியாக புரிஞ்சிருந்ததுனால அது உள்நாட்டு விவகாரம் அப்படின்ட்டு போயிட்டார். நெல்லையில் நடைபெற்ற பேரணியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற பாஜகவினர் குடியுரிமை சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்தனர். அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று சொன்னால் இங்கே இந்த சட்டத்திற்கு எதிரான வன்முறையோடு கூடிய எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது நிகழ்ச்சிகளுக்கோ அனுமதியே கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கை விடுத்தது. திருவாரூரில் சிஏஏவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகுதியில் சிஏஏவை ஆதரித்து பாஜகவினர் பேரணி சென்றனர். அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்ற பாஜகவினர் அங்கு குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக விளக்க உரை நிகழ்த்தினர். விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சியினர் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் ஆகியவற்றுக்கு ஆதரவாக முழக்கமிட்டவாறு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக பேரணி சென்றனர். இதேபோல் கரூர், சேலம், திருச்சி, தஞ்சை உட்பட தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற பேரணியில் பாஜகவை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக போராட்டம் தொடரும் என சென்னை வண்ணாரப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமிய அமைப்புகள் அறிவித்துள்ளன. சென்னையில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வண்ணாரப்பேட்டை பகுதியில் இரவு பகலாக தொடர்ந்து வரும் இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசு உடனடியாக இந்த சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பெண்கள், சிறுவர்கள் என இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்ட களத்திலேயே ஒரு திருமணமும் வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடந்தேறி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் உண்ணா நோன்பு இருந்து குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என இஸ்லாமிய அமைப்புகள் அறிவித்துள்ளன. சென்னையில் போராட்டங்கள், மனித சங்கிலி உள்ளிட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை காவல்துறை தடை விதித்துள்ளது.
இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், சென்னை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பொது இடங்கள், போக்குவரத்து பகுதிகள், சாலை, தெருக்களில் கூட்டம் கூடவும், பேரணி, உண்ணாவிரதம், கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மனிதச் சங்கிலி நடத்தவும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மார்ச் 14ஆம் தேதி காலை 9 மணி வரை 14 நாட்களுக்கு இந்த தடை விதித்து ஆணையிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் விருப்பம் எண்ணமுள்ள விண்ணப்பதாரர்கள் 5 நாட்களுக்கு முன்பாக அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீதான தண்டனை விவரங்களை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி தேர்வறைக்குள் துண்டுச்சீட்டு வைத்திருத்தல், விடை குறிப்புகளை வைத்திருத்தலில் தொடர்ந்து ஈடுபட்டால் தேர்வெழுத அனுமதி மறுக்கப்படும். காப்பி அடித்தலில் ஈடுபடும் மாணவர்களுக்கு தேர்வெழுத 2 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்படும். ஆள்மாறாட்டம், விடைத்தாளை மாற்றுவதில் ஈடுபடும் மாணவர்களுக்கு தேர்வெழுதுவதற்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படும். அதிக மதிப்பெண் அளிக்கவோ கடும் வார்த்தைகளையோ விடைத்தாளில் குறிப்பிடும் மாணவர்கள் எழுதிய அத்தேர்வு ரத்து செய்யப்படும். தேர்வு கண்காணிப்பாளரிடம் முறையற்று நடந்து கொள்பவர்கள் தேர்வெழுதுவதற்கு தடை விதிக்கப்படும். வினாத்தாளை வெளியிடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும். வினாத்தாளில் விடைகளை எழுதி தூக்கி எறிபவர்களின் தேர்வு ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு நடைபெறவிருக்கும் தேர்தலில் தேமுதிகவுக்கு இடம் ஒதுக்க வேண்டுமென அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வருகிற 26ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி தர்மத்தின்படி தேமுதிகவுக்கு இத்தேர்தலில் இடம் ஒதுக்க வேண்டுமென அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா கூறியிருந்தார். ஆனால் இதுகுறித்து கட்சியின் தலைமையே முடிவெடுக்கும் என முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருந்தார். இந்நிலையில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து தேர்தலில் இடம் ஒதுக்குவது குறித்து பேசியுள்ளார். இதனிடையே பழனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன், மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு இடம் ஒதுக்கப்படும் என ஒப்பந்தம் எதுவும் செய்து கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. மற்றபடி வேறெந்த கூட்டணி கட்சிக்கும் அந்த ஒப்பந்தம் இல்லை. இருந்த போதிலும் இது குறித்து இறுதி முடிவை மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைமேடையில் படுத்துறங்கிய பெண்ணின் 8 மாத குழந்தை கடத்திச் செல்லப்பட்டிருப்பது குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை பூர்வீகமாக கொண்டவர் ஸ்னேகா. நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த இவர் கணவரை பிரிந்து தனது 8 மாத குழந்தை ராஜேஸ்வரியுடன் சென்னைக்கு வந்துள்ளார். அங்கு ஊசிமணி, மாலைகள், பலூன்கள் விற்று வந்த ஸ்னேகா கடற்கரை சாலை ஓர நடைபாதையில் நரிக்குறவர் இன மக்களுடன் வசித்திருக்கிறார். வியாழக்கிழமையன்று இரவு வழக்கம் போல தனது குழந்தையுடன் தூங்கிய ஸ்னேகா எழுந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனதால் அதிர்ந்து போனார். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையை தொடங்கிய காவலர்கள் அப்பகுதியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். காலையில் 4 மணி ஏஞ்சி பார்த்தா புள்ள காணோம் சார். எங்கள் அம்மாவுக்கு 5 மணி ஏஞ்சிட்டம்மா புள்ள காண மாதிரி தேடி பார்த்தேன், கிடைக்கல சார். பீச்சில் தேடி பார்த்தேன், போலீஸ் வந்தாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் சார் புள்ள காண போச்சு சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு மற்ற நாள் பார்த்தா கிடைக்கல சார். கேன் குடிநீர் ஆலை உரிமையாளர்களின் போராட்டம் 3வது நாளாக நீடித்து வரும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. குடிநீர் ஆலை தொடர்பான வழக்கு ஒன்றில் அனுமதியின்றி செயல்படும் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை மூடும் உத்தரவை ஆட்சியர்கள் நிறைவேற்ற வேண்டும். தவறினால் தலைமைச் செயலாளரை ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் குடிநீர் தேவைக்காக நிலத்தடி நீர் எடுக்க உரிமம் பெற வழிகளை எளிதாக்க வேண்டும், கொள்கை முடிவுகளை தமிழக அரசு உருவாக்கித் தர வேண்டும் என்று கேன் குடிநீர் சுத்திகரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் 3வது நாளை எட்டியுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து செயல்பட்டு வரும் கேன் குடிநீர் உற்பத்தி ஆலைகளுக்கு உரிமம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியும் அதற்கான வழிமுறைகளை அரசு உருவாக்கவில்லை.
தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்றும் கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கூறுகின்றனர். இந்த 112 கம்பெனி மட்டும் கொடுத்தா பத்தாது, தண்ணீர் மக்களுக்கு தேவையான பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. போலி குடிநீர் நிறுவனங்கள் இதன் மூலமாக சுகாதாரமற்ற நீரை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்கம் இதற்கு ஒரு நடைமுறைப்படுத்தி ரெகுலரைஸ் பண்ணி மக்களுக்கு இந்த எங்கள் குடிநீர் நிறுவனங்கள் அனைத்திற்கும் குடிநீர் உரிமம், அதாவது PWD NOC வழங்க வேண்டும். தமிழகத்தில் 1612 குடிநீர் ஆலைகள் அங்கீகாரம் பெற்று செயல்படுகின்றன. இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் 470 குடிநீர் ஆலைகள் அடங்கும். இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிவதாகவும் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். குடிநீர் ஆலைகளிலிருந்து தமிழகத்தில் நாளொன்றுக்கு 2 லட்சம் கேன் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. பண்டிகை காலம் மற்றும் கோடை காலத்தில் நாள் ஒன்றுக்கு 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை குடிநீர் கேன்கள் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் போலியான குடிநீர் ஆலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறும் குடிநீர் சுத்திகரிப்பாளர்கள் இந்த போராட்டம் நீடித்தால் கேன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விலையும் கடுமையாக உயரும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழில். சேலத்தில் விபத்துக்குள்ளாகி உருக்குலைந்த நிலையில் இருக்கும் பேருந்திலேயே தங்கியிருக்கும் நேபாள நாட்டவருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் உணவு வழங்கினர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றனர். நேபாள நாட்டிலிருந்து சுற்றுலா வந்த பேருந்து ஓமலூர் அருகே உள்ள நரிப்பள்ளம் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி மற்றொரு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுற்றுலா வந்த 9 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எஞ்சிய சிலர் உருக்குலைந்த நிலையில் இருக்கும் அவர்களது பேருந்திலேயே தங்கியுள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து அவர்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் உணவை வழங்கி பசியாற்றினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆண்டு மார்ச் முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் கோடை வெப்பம் வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மார்ச் முதல் மே மாதம் வரை அனல் காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், டெல்லி, உத்தராகண்ட், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிஷா, கடலோர ஆந்திரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடுக்கி அணையின் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 2ஆக பதிவானது. 2 நாட்களில் 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக இடுக்கி அணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கேரள மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சிறுதோணி, குளமாவு, திரிசங்குமலை, நடுக்காணி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை இரவு 10:15 மணிக்கும் அதைத் தொடர்ந்து 10:22 மணிக்கும் 2 முறை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் 3வது முறையாக நேற்று இரவு 7:43 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. லேசான அதிர்வை உணர்ந்ததாக இடுக்கி அணையின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் மேம்பாடு குறித்து ஒத்த கருத்துக்களை கூறி வருவதால் தாமும் ரஜினியும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் இணைவோம் என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் எதிர்கால பாதை குறித்து தொலைக்காட்சிகளின் செய்தி ஆசிரியர்களுக்கு எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்று அவரது கட்சியின் எதிர்கால திட்டம் குறித்து விளக்கினார். இந்த நிகழ்வில் புதிய தலைமுறையின் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கலந்து கொண்டார். தமிழகத்தின் புனரமைப்பு மற்றும் மாற்றத்தின் பாதையே புரட்சிகரமானது என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவில் செய்தி ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு கமல்ஹாசன் பதிலளித்தார். அதில் திமுக, அதிமுக அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசியலில் தேவைப்பட்டால் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து பயணிப்பேன் எனவும் கமல்ஹாசன் கூறினார். ரஜினிகாந்தா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், 2 பேரும் தமிழகத்தின் மேம்பாடு என்பதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல கொள்கை ரீதியான ஒரு மாறுதல் இருக்கலாம் என்பதெல்லாம் பரவலாக வரும் பேச்சு.
ஆனால் இப்பொழுது அவர் சமீபத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் சற்றே மாறுபட்ட தமிழகத்தின் தேசத்தின் நலன் நோக்கிய அணிசாராத ஒரு நிலை இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. அதனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், தேவைப்பட்டால் இணைவோம் என்பது. வன்முறைக்கு மத்திய அரசுதான் பொறுப்பு என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியது வரவேற்கத்தக்கது என்று தி ஹிந்து குழுமத்தின் தலைவர் என் ராம் தெரிவித்தார். சென்னை மியூசிக் அகாடமியில் அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இதில் இந்து ராம், மூத்த வழக்கறிஞர் வைகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்து ராம் பேசுகையில் CAA, NRC, NPR ஆகியவற்றை பற்றி நடிகர் ரஜினிகாந்த் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த கனெக்ஷன் ரொம்ப கிளியர், அந்த சீக்வன்ஸ் இஸ் கிளியர். ஃபர்ஸ்ட் CAB பிகம் CAA, ரெண்டாவது NRC, NPR அது ஒரு ஆழமாக அதில் போனால் அந்த விஷயம் அதுதான் ரஜினிகாந்துக்கு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். We'll have a discussion. We will explain to you அந்த ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி அப்புறம் யூ டேக் அ பொசிஷன். ஆனால் அவர் அந்த வன்முறைக்கு இவங்க தான் பொறுப்புன்னு சொல்லி கண்டெம் பண்ணதை வரவேற்கலாம். நியாயமான ஒரு விமர்சனம். இன்னொன்று சொல்லியிருக்காரு, எல்லாரும் என்ன பிஜேபியோட ஆள்னு நினைக்கிறாங்க, அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாரு. அதையும் வரவேற்கிறேன். இளையராஜாவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் இடையேயான பிரச்சனையை 2 வாரங்களில் விசாரித்து முடித்து வைக்க உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 45 ஆண்டுகளாக பிரசாத் ஸ்டுடியோவில் இசையமைத்து வரும் தன்னை வெளியேற்றும் முடிவை அந்நிறுவனம் கைவிட வேண்டும் என இளையராஜா மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் ஒப்புதலின்றி தன்னை விடுதலை செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேரையும் விடுவிக்கும் தமிழக அரசின் தீர்மானத்தில் ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதனால் சட்டவிரோத காவலில் வைத்திருப்பதாக கருதி தன்னை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நளினி புதிய மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தை ஆளுநர் ஏற்காதது சட்டவிரோதம் என்று அறிவிக்கவும், ஆளுநரிடம் ஒப்புதலின்றி தன்னை விடுதலை செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிடவும் நளினி கோரியுள்ளார். ஆளுநர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அமைச்சரவை முடிவு ஆளுநரை கட்டுப்படுத்தும் என்றும், ஆளுநருக்கென்று தனிப்பட்ட அதிகாரம் இல்லை என்றும், மாருராம் என்பவரது வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் நளினி சுட்டிக்காட்டினார். இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழகத்தின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைப்பதற்கு 60,000 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள மாநில தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 6வது பட்டமளிப்பு விழா காரைக்கால் திருவேட்டக்குடியில் நடைபெற்றது. இதில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். பட்டங்களை வழங்கிய பின் உரையாற்றிய அமைச்சர் நிதின் கட்கரி, தாம் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது கோதாவரி ஆற்றிலிருந்து கடலில் வீணாக கலக்கும் 1200 TMC தண்ணீரை 1252 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் அமைத்து காவிரியின் கடைமடை பகுதிக்கும் கொண்டு செல்லும் வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாகவும் 60,000 கோடி நிதி உதவிக்காக காத்திருந்ததாகவும் கூறினார். We prepare the DPR and taking that Polavaram backwater to Krishna to Penna to Kaveri, tail end of Kaveri, that water will get here. So I have got the complete detail about it. The length of the canal was 1,252 kilometers, 340 kilometers in Telangana, 551 kilometers in Andhra Pradesh and 361 kilometers in Tamil Nadu. The estimated cost was 16,000 crore. And the most interesting thing is, the more crucial problem which you are facing is the water problem. If suppose we have irrigation, we can increase the productivity by 2 times more.
அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.